Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பேசிக்கா நீங்க எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டான அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து TNPSC குரூப் 1 அண்ட் குரூப் 1A வந்து உங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இன்னையில இருந்து நம்மளுக்கு இந்த மாசம் எண்டு வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படிங்கறது ஆன்லைன்ல வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க TNPSC குரூப் 1க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் குயிக்கா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ற ப்ரொசீஜரை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் TNPSC குரூப் 1 நோட்டிபிகேஷன் நீங்க முழுமையா வந்து படிச்சு பார்க்கணும். அதுல உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. TNPSC குரூப் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 1 கேட்டகரி, அதாவது கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு குரூப் 1ல இருக்கும். டோட்டலா வந்து இந்த வருஷம் வந்து 70 விதமான வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க குரூப் 1ல. குரூப் 1A வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 2 வேகன்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து நோட்டிபிகேஷன் முழுமையா படிச்சு பார்த்திருப்பீங்க. நோட்டிபிகேஷன் பத்தின அப்டேட்டை நீங்க தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட அந்த ப்ரிவியூஸ் வீடியோஸை பாருங்க. அதுக்கான லிங்க் கூட மேல ஐ பட்டன்ல கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன், போயிட்டு முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து அப்ளை பண்றதுங்கிற பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து குரூப் 1 அண்ட் 1Aன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னுக்கு நேர இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். உங்களுடைய ஒன் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா என்டர் பண்ணிட்டு கேப்சா மேத்தமெட்டிக்கல் கேப்சாவை இந்த இடத்துல அப்படியே பார்த்து போட்டு இந்த இடத்துல சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட் குரூப் 1ன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு அப்ளை அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷனுக்குள்ள பேஜுக்குள்ள வந்துட்டோம். ஸோ மேல வந்து என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 10 பேஜுமே வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாலாம் வந்து இருக்காது, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த டைம் வந்து நீங்களே வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து தொடர்க அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க இங்கிலீஷ்ல பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்டை இங்கிலீஷ்லயே வந்து மேல வந்து உங்களால அந்த அக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிக் பட்டனை டிக் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல சேவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து கேட்டிருக்காங்க. போட்டோ அப்படிங்கிற இடத்துல இப்போ லேட்டஸ்டா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி லேட்டஸ்டா நீங்க வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயோ இல்ல வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளேயோ நீங்க எடுத்த போட்டோவை தான் வந்து அப்லோட் பண்ணணும். ரொம்ப நாளா போன வருஷம் குரூப் 4க்கு எடுத்த போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்க எக்ஸாம் டயத்துல வந்து உங்களுடைய போட்டோவும் உங்களுடைய லைவ்ல இருக்கக்கூடிய போட்டோ வந்து மேட்ச் ஆகணும், மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் என்ன பண்ண சொல்றாங்கன்னா லேட்டஸ்டா எடுத்துருக்கக்கூடிய போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க போட்டோக்கு கீழே வந்து எந்த டேட்ல வந்து நீங்க போட்டோ வந்து எடுத்தீங்களோ அந்த போட்டோவும் உங்களோட நேமும் வந்து இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் பண்ணுங்க. லைக் வந்து நோட்டிபிகேஷனே உங்களுக்கு அபிஷியலா வந்து கொடுத்துருக்காங்க. TNPSC குரூப் 1 நோட்டிபிகேஷனே அவங்க தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட போட்டோ சென்டிமீட்டர் வந்து எத்தனை இருக்கணும், வித் ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணணும். பேக்ரவுண்ட்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. கலர்ல வந்து இருக்கக்கூடாது, ஒயிட் கலர் பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து உங்களுடைய பேரு, எந்த டேட்ல வந்து போட்டோ வந்து கேட்ச் பண்ணீங்களோ அந்த போட்டோ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஹைட் சென்டிமீட்டர் எவ்வளவு இருக்கணும், வித் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த போட்டோ எடிட் பண்றதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த போட்டோலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. இப்போ நம்ம போட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு அந்த போட்டோ வந்து எந்த டேட்ல வந்து நீங்க வந்து எடுத்தீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை கரெக்டா இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டு கையெழுத்து அப்படிங்கிற இடத்துல சிக்னேச்சரை கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து போட்டோ வந்து ஒரு ஒயிட் ஷீட்ல சைன் போட்டு அதையுமே நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க. ஒன்ஸ் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஒன் டைம்ல இருந்து உங்க பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல ஒரு லெட்டர் வந்து மாறாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். அப்ளிகேண்டோட நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு உங்களுடைய இனிஷியலை இந்த இடத்துல கொடுங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மேல்னா மேல் கொடுங்க, ஃபெமேல்னா ஃபெமேல் கொடுங்க.
உங்களுடைய கம்யூனிட்டி பிசினா பிசி கொடுங்க, இல்லை எம்பிசினா எம்பிசின்னு கொடுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் தான் என்டர் பண்ணணும். மெயில் ஐடி வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி தான் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் டேப்ல வந்து பாருங்க உங்களுடைய தொடர்பு முகவரி நிரந்தர முகவரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஒன் டைம்ல போயிட்டு நீங்க சேஞ்சஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வந்து எடிட் ஆன் OMRன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சார் ஓடிஆர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஓடிஆர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து உங்களுடைய மெயின் அப்ளிகேஷனு. நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி கேட்டகரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கேட்டகரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வரீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க வந்து கரண்டா வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. பணிபுரியும் நிறுவனத்தின் வகைகள் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க பிரைவேட்டா இல்லை வந்து அதரான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க. அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா அன்எம்ப்ளாய்ங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்ய இதர முகமைகளில் தேர்வு மற்றும் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தற்காலிகமாக நீங்க வந்து நிரந்தரமாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விலகி வைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்க மேல ஏதாவது வந்து எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து மேரேஜ் ஆனவங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி கொண்டவரா அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய எஸ்எஸ்எல்சி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஹெச்எஸ்சி டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. சரிங்களா? டிகிரி வந்து கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில. ஸோ இதுல நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. அதை கரெக்டா வந்து கொடுங்க. இல்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிக் பண்ணணும். நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ்ல வந்து என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கேட்பாங்க. கரெக்டா அந்த ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணணும். நீங்க பிகாம் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிகாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா பிகாம்க்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, எந்த யூனிவர்சிட்டியில நீங்க பண்ணீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதை கரெக்டா நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைனலா வந்து இது எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ணணும். டிக் பண்றதுக்கு முன்னாடி பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கேட்குறாங்க பாருங்க, do you proceed physical and medical standard post deputy superintendent of police அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி சர்டிபிகேட் சம்பந்தமா கேட்கறாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் நீங்க வந்து பிஹெச்டி பண்ணிருக்கீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. அப்படி இல்ல நான் வந்து பாதி வரைக்கும் தான் பிஹெச்டி பண்ணிருக்கேன் அப்படின்னா நோனே கொடுத்துக்கோங்க. நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்றதுல உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் ஆகும். இப்போ வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தான் வந்து பிஹெச்டி வந்து பண்ணிருக்காங்க. யூஜி வந்து அவங்க வந்து பிஹெச்டி பண்ணல, அதாவது இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்காங்க. அப்படிங்கறனால யூஜியை நம்ம வந்து டிக் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு ஃபில் சர்டிபிகேட் அப்படிங்கிற இந்த டேப் கொடுத்தீங்கன்னா நீங்க எரர் தான் வரும் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கவங்க மட்டும் இந்த இடத்துல ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா நோனே வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் 1 சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆர் லேபர் வெல்ஃபேருக்காக வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற டேப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான சென்டர் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்வு மையம் 2ன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது 2 ரோல் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க நியர்பைல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டும் தான் மெயின்ஸ் நடக்கும். அதனால மெயின்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், சென்னை தான் டிஃபால்ட்டா இருக்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணணும். இப்படி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து நீங்க எல்லாமே கரெக்டா தான் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உறுதிமொழி அப்படிங்கிற இடத்துல நீங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க கவனமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டிக் பண்ணணும். சப்போஸ் வந்து ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து ப்ரிவியூ பேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிவியூ பேஜுமே ஒன்ஸ் வந்து கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிக் பண்ணுங்க. சரிங்களா? 1 by 1 நீங்க வந்து படிச்சு பார்த்துட்டு இந்த 15 பாயிண்ட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 16 பாயிண்ட் வருது. 16 பாயிண்ட்டையும் டிக் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் அபோவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல
எஸ் ஐ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க ஃபைனலா வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்ப்பதற்கு நிபந்தனைகள் காட்டப்படும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா பேமெண்ட் வந்து ஒன்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேமெண்ட் பண்ணி நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ள வந்து போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க இப்பவே பண்ணாலும் ஓகே, இல்ல வந்து ஒரு 2 days நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் வந்து நீங்க பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பேமெண்ட் பண்றதுக்கு நமக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் வந்து நீங்க அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.